நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிற டிஷ்ஷு தான் அது. எப்போவும் நம்ம சன்னா மசாலா பண்ணுவோம், குருமா பண்ணுவோம் சப்பாத்தினால. இந்த தடவை வித்தியாசமாக இந்த வெள்ளை காராமணியை வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். சப்ஜி மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போது நம்ம கொண்டக்கடலையில் தான் சப்ஜி பண்ணணுங்கிறது இல்லை, இந்த காராமணி வச்சும் சப்ஜி பண்ணலாம். நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் ரிச் இது. அதனால் குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது. தானியமும் நம்ம சாப்பிட பழக்கிக்கணும். ஒரே இதாக இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிடணும். இது உளுந்து, பயறு எல்லா பொருளையும் சாப்பிடுறது அதுக்குன்னு ஒரு தனி சத்து இருக்குது. அது நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த வெள்ளை காராமணியை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி சப்ஜி பண்ணினோங்கிறத நீங்களும் என்னோட பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ சப்ஜி பண்ணலாம். இப்போ சப்ஜி பண்ணுறதுக்கு இந்த கரண்டியால் 2 கரண்டி காராமணி எடுத்து வெறும் வாணலில் பிரட்டிக்கணும். கொஞ்சம் வறுத்துக்கணும் அதை லைட்டாக. அந்த சூட்டுலேயே 1 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊறின காராமணியில் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டுக்கணும் நல்லா. அப்போ தான் நல்லா மாவாக வெந்திருக்கும் அந்த காராமணி. கையில் எடுத்து ஒரு காராமணி எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு மாவாக இருக்கும். அது இந்த அளவுக்கு வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலை அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கிட்டு 2ஐயும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதை நறுக்கினதை அந்த எண்ணெயிலையே போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பை சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேக விட்ட காராமணியை எடுத்து போட்டு அதில் ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னாக்க இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லைன்னா காராமணி தனியாக கிரேவி தனியாக இருக்கும். இது மாதிரி போட்டு அரைச்சோன்னாக்கா கொஞ்சம் கிரேவி திக்காக நல்ல சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ இந்த கிரேவி தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சிப்பூ, சின்ன பே லீஃபு, 4-5 கிராம்பு. இப்போ வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிக்க வேண்டிய சாமான் எல்லாத்தையும் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த விழுது வெங்காயம் தக்காளி காராமணி எல்லாத்தையும் 1 டம்ளர் தண்ணியை விட்டு அந்த விழுதை அதில் கொட்டிடணும் வாணலில். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணியும் விட்டுட்டு நல்லா மிக்சியை அலம்பி அதில் விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காராமணியை எடுத்து அந்த வாணலில் போட்டுடணும் அந்த அரைச்சி வச்ச கிரேவியோட. இப்போ அதுக்கு 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கணும். எல்லா பொடியும் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த காராமணியோட நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியாகிடும். அந்த பொடியோட பச்சை வாசனையும் போயிடும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம். சூட்லேயே வெண்ணெய் உருகி அதில் மிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மேத்தி இருந்தால் அதையும் கொஞ்சம் கசக்கி போட்டுட்டு பச்சை கொத்தமல்லி இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டோன்னா பொடியாக நறுக்கி சூப்பராக இருக்கும் வாசனையாக. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த காராமணி கிரேவி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.